ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிளாக் ஷீப். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னா ராப்ளக்ஸில் இப்போ புதுசாக ஒரு எஸ்கேப் வந்திருக்கு டெட் ட்ரெயில்ஸில். என்னென்னா போர்ட்டல் எஸ்கேப்புங்கிறது. அதை தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சிக்கி கேமிங் வந்திருக்காங்க. நம்ம இங்கேருந்து ஒரு வில்லேஜை டேக் ஓவர் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வில்லேஜை டேக் ஓவர் பண்ணணும். அங்கே வந்து சேப்பலா அந்த மாதிரி இருக்கும். அங்கே சர்ச்சா ஏதோ தெரில. அங்கே வந்து ஹோலி வாட்டர் அப்படிங்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு சர்ச்சில் வந்து ஒன்று தான் இருக்கும். ரெண்டு போயிட்டு ட்ரெயினில் போய் போட்டுடலாம். ஓகே 2 வில்லேஜை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அது ஈஸி தான். வில்லேஜ் ஈஸி அப்படிங்கிறதால நினைக்காதீங்க, அது ஈஸி தான். அது பேர் என்ன, அந்த ஒரு சயின்டிஸ்ட்டு இந்த மூளையை வந்து இது பண்ணுவாங்களா, அந்த குண்டனை, அது பார்த்திங்கன்னா வருவானுங்க கொச்சுன்னு வருவாங்க. ஸோ வந்து நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் விளாண்டு ஜெயிக்க முடியும். இல்லைனா துட்டு வேஸ்ட் பண்ணி எல்லாமே டாலர்ஸ் வேஸ்ட் பண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆகிரும். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு கிளம்புறோம். ஏன்னா அப்போ தான் வில்லேஜில் வந்து கரெக்டாக இறக்க முடியும். ஸோ அதனால் அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பிளான் பண்ணி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜை டேக் ஓவர் பண்ண போகிறோம். ரெடியாக இருக்கியா தலை? ஃபஸ்ட்டு நம்ம சின்ன கண்ணெல்லாம் காலி பண்ணுவோம் கைஸ். நம்ம மேக்ஸிமம் ஹெட்ஷாட் தான் ட்ரை பண்ணணும். அடிச்சிரு. வெங்காயமே வெங்காயம் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா பாம்பு வந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டே இருந்துப்பா போல. பைத்தியம். இல்லை, பின்னால் கூடியா வந்துட்டான் அவன். பாம்புக்காரன் பின்னால் கூடியா வந்தான், முன்னால் கூடியா வந்தான்ட்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு முடிக்கணும் இந்த எஸ்கேப்பை. நம்ம வந்து ரிவால்வரை வந்து தூக்கி வச்சிடறோம் ஒரு பக்கம். ஓகே, கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பவர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க கைஸ். ஃபாஸ்ட் ஜம்பிங் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். தலை நீங்கள் விளாடுறீங்களா? நான் பின்னால் இருந்து வரேன். இதில் பார்த்தீங்கன்னா கைஸ் வந்து மோட்டோ பவர் யூஸ் பண்ணுறங்கிற பேரில் பைத்தியக்காரத்தனமாக விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போய் விழுது. இவனுங்க என் பின்னாடி துரத்த ஆரம்பித்தான். அதுவும் சீல்டு போட்ட சாம்பி இருக்கானே, அவனை கொல்ல பாடுபட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்து ரொம்ப கம்மி பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்னேக் ஆயில் குடிச்சிட்டு இருந்தால் அந்த இவனெல்லாம் அடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். சர்ச்சில் வந்து ஹோலி வாட்டர் ஒன்று தான் கிடச்சிருக்குன்ட்டு சிக்கி சொல்கிறா. ஓகே, இப்போ என்னென்னா நெக்ஸ்ட்டு இது கிடைக்கணும். எல்லாம் ஆட்டையை போட்டா போல், நமக்கு ஒன்றுமே வைக்கல. நம்ம சண்டை கஷ்டப்பட்டு போடணும், அவள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுருவா. ஓகே, இதெல்லாம் எடுத்துக்கலாம். லூட்ஸாவது முக்கியமான தேவைப்படும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவள் வந்து இங்கே பேங்க்கை ஓப்பன் பண்ணலான்னு. கிடச்சிருக்கு பேங்க்கு அந்த கோடு எங்க யாருக்கு தெரியும்? இங்கே கீழே விழுந்து கிடக்கான்னு பாரு. ஜாம்பி தான் வச்சுருக்கான். ஓகே, அப்போ ட்ரெயின் போயிடுவோமா? அப்படின்னா இது என்ன கைஸ் வந்து ஹோலி வாட்டர் வந்து ஒன்று தான் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வில்லேஜையும் டேக் ஓவர் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா பேங்க்கை ஓப்பன் பண்ணணுங்கிறது எங்கள் பிளானு. பட் ஆனால் கோட் வைஸ் சிக்கி இங்கேயும் ஒரு கவ்வாய் இருக்கான், சேல் பண்ணியிருக்கு. கைஸ் பார்த்திங்கன்னா நம்ம விற்றதில் வந்து கொஞ்சம் நிறையவே கிடச்சிச்சு. ஸோ பேண்டேஜ் நிறைய வாங்கிக்கலாம் கைஸ். ஏன்னா இந்த சிக்கி இருக்கா பார்த்தீங்களா, சரியான மக்கு மட சாம்பிராணி. அவுட் ஆகிக்கிட்டே இருப்பா. தேங்க்யூ. ஸோ பார்த்திங்கன்னா போட்டு வாங்கிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதாவது இங்கேருந்து சுட்டுக்கிட்டு இவனுக்கு கைஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வில்லேஜும் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சண்டை போட்டே இருந்தோம் அங்கே. ஏன்னா சரியான சவுண்டு, மியூசிக் சவுண்டு, அதனால தான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்கேன். வரானுங்க சாம்பிஸ்லாம் ஃபாஸ்ட்டாக வரானுங்க. இவ வேறு அந்த பக்கம் போய் சுடுவான்னு பார்த்தா என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா.
ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம். ப்ளீஸ் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து சுடுறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், அதுவும் இது பெரிய வில்லேஜ். இதில் என்னென்னா எங்கே அப்புறம் ட்ரெயின் இருக்குங்கிறத வேற விட்டுட்டோம். ஏன்னா எங்கள் சர்ச்சை தேடவே எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சு. அப்படி விளாண்டுக்கிட்டே இருந்தோம். ரொம்ப சுட்டுக்கிட்டு அப்படி இருந்தோம். வா தலை சேப்பிள்ளைங்க சேப்பிளி இது கொஞ்சம் பெருசுனால கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நானும் எக்காட்ட அடிக்க தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கேன். இங்கே வா, எங்கே வா, போ அடி. அங்கே வந்துட்டு வராம பாரு. நான் பார்த்துக்கிறேன். நீ என்னை சுற்றி அட்டாக் பண்ண வராம மட்டும் பார்த்துக்க. சேப்பிளுக்கு போயிட்டு அப்படி போயிருமா? ஓகே ஓ கன் வச்சிருக்கா அடிச்சிட்டேன். போ சேப்பிள் பின்னால வீணாட்டாவது. இங்க வெளியே ஒரு ஹோலி வாட்டர் இருக்கு பாரு. எடுத்துக்கோ, உள்ள போய் எடு. உள்ள இருக்கானா அந்தா நாட்டுக்கு என்ன அதை மட்டும் மாற்றி தலை அந்த இதை எடு. தலை ட்ரெயினுங்க ட்ரெயினா முந்திரி போட்ட மாதிரி முன்னால் போய் இறக்கி வச்சிடலாம். அப்படி தானே வந்தோம். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வில்லேஜை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து பேங்க்கை வந்து ஓப்பன் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னா நைட் ஆகுது கைஸ், டைம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த சில ஜாம்பிஸை மட்டும் கோலுக்கு மட்டும் போட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு மதியம் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 39 மீட்டர்ஸ், அதாவது 40க்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் எங்கன்னே தெரியல. எங்களோட கெஸ்ஸிங் படி அடுத்து இருக்கணும். அடுத்து இல்லைன்னா நாங்கள் விட்டுட்டோமா இல்லாட்டி இனிமேட்டு தான் வருமாங்கிறது ஒரு டவுட்டு தான். ஆனால் ட்ரை பண்ணுறோம் கைஸ். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். 50 கிலோமீட்டரில் தராங்க கைஸ், 60 பக்கம் தராங்க. இதெல்லாம் நியாயமா? கேம்காரங்க டெட்ரெயில்ஸை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேங்காங்க, நமக்கு எதிராக தான் யூஸ் பண்ணுறாங்க. போயிட்டு இதெல்லாம் தேவையில்ல. இது ஒன்று உண்டு, அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். கை காலெல்லாம் எடுத்துக்கியா? இது தேவை, இதுதான் முக்கியமான ஒன்று. கை காலா? இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ராசஸ் ஆரம்பித்தாச்சு. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்துடுவானுங்க. மூளை எடுத்து போய் வை. கைஸ், இது வந்து கஷ்டப்பட்டு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். போய் கூட்டுவா, டக்குனு கூட்டுவா. ரெட்மியில் வந்துட போகுது. இதில் பார்த்திங்கன்னா கைஸ், இங்கே பாருங்கள், அவள் தப்பிக்கணுங்கிறதுக்காக ஜாம்பியெல்லாம் இந்த பக்கம் கூட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் ஜாம்பி கூட. ஒரு ஜாம்பி மேலே ஏறிட்டான். அதுக்கப்புறம் அவனையும் அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி விளாண்டுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இந்த இது பார்த்திங்கன்னா இந்த கேமிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் வந்து பொருள் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா 3 பிளேஸ் அட்டன் பண்ணணும் ஃபைட்டு. இப்போ வந்து எல்லா ஜாம்பியும் கூட்டு வருவோம் என்கிட்ட. போ, கீழே இறங்கு போ. 3 பேர் இருக்காங்க. 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 3 பேர் இருக்காங்க.
இறங்கு போய் எடு. அவ்வளோதானா? இந்த கண்ணு கிடச்சிட்டா போகுமா? வா. என்னது பெருசா? அதை எடுத்துட்டேன். போ தலை. கம்பி எங்கே கிடைக்கு பாரு. கைஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நம்ம சேஃப்டி பிளேஸில் போய் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிடலாம். ஆனால் அந்த கேம்காரங்க ரொம்ப மோசம். 60 தராங்க அந்த பிளேஸை. என்னத்த சொல்ல. ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து இங்கே வெல்டு பண்ணணும். வெல்டு பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு மதிக்கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரானிக் கன்று இருக்கும். நம்ம அது பண்ணோடனே அங்கே விழும். அது வந்து சிக்கி தான் வச்சுருக்கா. இதை தள்ளி கொண்டு போய் விட்டுருவேன். ஓகே, வேறு என்ன வச்சுருக்கேன் நான்? ஜாம்பிஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் தேவையே கிடையாது கைஸ். ஏன்னா நம்ம இப்போ போக போகிறோம்ல. நம்மக்கிட்ட இரு. ஓகே பண்ணு. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அந்த கரண்ட் வரும். ஸோ வந்து அங்கே வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஸ்க்ரீன் தெரிஞ்சால் அவ்வளோதான், எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு நம்ம போயிடலாம் உள்ள. என்ன ஒரு மாதிரி இடி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த லைட்னிங்க தான் அந்தா இருக்கு பாரு. இல்லை நீ கையில் எடுத்தி அதை. இதுலேயும் ஒர்க் ஆகுது. நீ அங்கே அந்த இடத்துலேருந்து எடுத்து எல்லா லைட்னிங்லேயும் ஒர்க் ஆகுது. நான் வந்து பார்த்துட்டேன். ஓகே, கண்ணை போடு. ஹோலி வாட்டர் நான் ஊற்றுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோலி வாட்டர் இந்த மாதிரி கன்னை வந்து கரெக்டாக மேலே போடணும். போடு. இல்லை இல்லை தப்பு. போதும். கட்டா. ஓகே போதும். அவ்வளோதான். இப்போ இடி விழ ஆரம்பிக்கும். அந்த கன்னில் வந்து பவர் ஏறும். இப்போ நான் சொல்கிறேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டம் இதுலேயே இந்த கரண்ட்லேயே ஓப்பன் ஆகிட்டு. அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இருக்கா பிளட்? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோலி வாட்டர் ஊற்ற போகிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த கேம் வந்து முடிய போகுது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த கேம் முடிஞ்சாச்சு. இதுக்கு அவ்வளோதான். ஓகே ஃபினிஷ். ஆனால் கொஞ்சம் இந்த வாட்டம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே பாய். இந்த மாதிரி வேறு கேமிங் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.